தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன். இது ஒரு பாதி முட்டைகோஸ், அதனால 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகு 2 போட்டுருங்க. வத்தல் மிளகு. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம்னா போட்டுக்கிடுங்க. நான் 4-5 வெங்காயம் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் 2 பெருசு 2 சின்னது. பாதி முட்டைக்கோஸ், ஒரு முட்டைக்கோஸில் பாதி. வெங்காயம் வேகட்டும். உப்பு எதுக்கு போடுவோம்னா அது சீக்கிரம் நல்ல நைஸாக வெந்துடும். அதுக்காக முட்டைக்கோஸ் குட்டி குட்டியாக நறுக்கி. கல்யாண வீட்டில் இப்படி தான் வைப்பாங்க எங்கள் ஊரில். அப்படி கொஞ்சம் சிம்மில் இருந்து அப்படி வேகணும். இது ஒரு முறி தேங்காயில் கொஞ்சம் எடுத்திருந்தேன், 3/4 முறி தேங்காய். இது காரம் இருக்காது. 4 பச்சை மிளகு, 2 வெள்ளைக்கூடு, இவ்வளவு ஜீரகம் இவ்வளவு ஜீரகம் போட்டிருக்கேன். இவ்வளவு இஞ்சி கொஞ்சோண்டு, அது இஞ்சி, அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது. மஞ்சப்பொடி, இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு ஒரு தட்டு தட்டுறேன். இவ்வளோ போட்டிருக்கேன். தேங்காய், மஞ்சப்பொடி, ஜீரகம், வெள்ளைக்கூடு, கொஞ்சம் இஞ்சி, 4 பச்சை மிளகு, 2 கருவேப்பிலை. லேசாக தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றணும். தண்ணி 2 சொட்டு தான் விடணும். அவ்வளோதான். நிறைய விட்டால் தண்ணி ஆகி போயிடும். இப்போ அரைச்சாச்சு. இப்படி தான் அரைச்சிருக்கேன். அப்புறம் பார்க்கணும் முட்டைக்கோசு எப்படி வெந்திருக்கணும். நல்லா வெந்துட்டு குழஞ்சிட்டுன்னா நல்லா ருசி இருக்கு. இனி தேங்காயை போட போகிறேன். தேங்காய் போட்டாச்சா? நீ கிண்ட போகிறேன். பச்சை வாசனை, அந்த பச்சை மிளகு போட்டிருக்கோம்ல, அதனால இந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அது அந்த மனம் மாறியது வரை கிண்டணும். இஞ்சி எதுக்கு போடணும்னா யாரும் போட மாட்டாங்க, அது போடுவாங்க கல்யாண வீட்டில். அது ஒரு ருசி, அது ஒரு மனமும், அது ஒரு ருசியும் தனியாக இருக்கும். அதுக்கு தான் அது போடுவோம். கேஸ் இருந்தாலும் எடுக்கணுமா? ஆமாம், எல்லாம் இது எதுக்கு இஞ்சி போடுவோன்னா அந்த கேஸ் வாயு இப்படி இருந்தால் அது போயிடும். அவியலுக்கும் கொஞ்சம் சேர்க்கலாம். நாளைக்கு அவியல் வச்சு போடுவேன். கிண்டும் போதே அப்படி ஒரு மனம் வரும். கல்யாண வீட்டில் சாப்பிட்டது போல் ஒரு மனம் வரும். கல்யாண வீட்டில் இலையில வச்சோன்னா நாங்கள் அதை தான் வாரிட்டு சாப்பிடுவோம். எவ்வளோ வீட்டில் வச்சு தின்னாலும் கல்யாண வீட்டில் போய் சாப்பிடுவோம். பச்சை வாசனை போன உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கும்போது ஒரு மனம் வரும். முட்டைக்கோஸ் அப்படி ஒரு பொரிஞ்ச ஒரு மனம். உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும்.